என்னுடைய வாழ்க்கையில் 5 வயதில் எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டு இருந்தது. அதன் பிறகு கர்த்தர் எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளை கொடுத்தார். 2வது மகள் பிறந்த கொஞ்ச நாளில் என்னுடைய நாடி துடிப்பு குறைந்து போய் என்னுடைய பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சி ஒரு பேஸ்மேக்கர் என்ற ஒரு கருவியின் மூலமாக தான் தற்போது நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னை உயிரோடே வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. ஏதோ வீட்டில் போய் வீட்டு காரியங்களை கவனிச்சுட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கிறதுக்காக எனக்கு இந்த ஒரு பேஸ்மேக்கர் ஆப்ரேஷனை பண்ணி ஒரு இருதயத்தை ஓட வைக்கல. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேதம் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவேன், கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யுங்க, ஆனால் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். ஒரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் விட்டுறாதீங்க. அதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் தேடுங்க. அப்பா, உங்களை மகிமைப்படுத்தணும். என் வாழ்க்கையில், என் பேச்சினால, என்னுடைய செயல்னால, என்னுடைய குடும்பத்தினால, எல்லாவற்றினால உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா.